10th standard mathematics chapter 1 exercise 1.1 question number 3. If b cross a equal to set of minus 2 comma 3 minus 2 comma 4 0 comma 3 0 comma 4 3 comma 3 3 comma 4 find a and b. ஸோ கவனிங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி கொடுத்துட்டாங்க. ஏ கிராஸ் பி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு அந்த சம்பளம் பார்த்துருப்போம். இதில் பி கிராஸ் ஏ கொடுத்துட்டாங்க. ஸோ பி கிராஸ் ஏக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் in B cross A. B cross A la first coordinates and A equal to set of second coordinates in B cross A. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த சம்மெல்லாம் ஒரு நிமிஷம் கூட அது செய்யுதுங்க. ஸோ அந்தளவு ஈஸி. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ்னால் என்னது? நான் இப்போ ஒரு செட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டில் உள்ளது. இப்போ வந்து ஒரு பேர் எடுத்துக்கோங்க, -2,3 சொல்லக்கூடிய பேர் எடுத்துக்கிட்டேன்னா இது ஃபஸ்ட் கோஆர்டினேட், இது செகண்ட் கோஆர்டினேட். அவ்வளோதான் நான் வச்சுக்கணும். இவ்வளோ தான் விஷயமே. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வர கோஆர்டினேட் எல்லாமே இந்த தடவை பியாக போடணும், செகண்ட் வர கோஆர்டினேட் எல்லாமே இந்த தடவை என்ன செய்யணும்? ஏஆ போடணும். ரிப்பீட்டேஷன் இருக்கவே கூடாது. ஸோ ரிப்பீட்டேஷன் இல்லாமல் போடுங்க. ஸோ அப்போ பி என்ன வரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் நான் சொன்னேன். ஸோ -2 -2 0 0 3 3. ஸோ அப்போது ஒரு தடவை -2 ஒரு தடவை 0 ஒரு தடவை 3 அவ்வளோ. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பி. இப்போ ஏ என்னது? ஏ என்னன்னா 3 4 3 4 அங்கே 3 4 மறுபடியும் 3 4 இருக்குது. ஸோ மொத்தம் 3 4 மட்டும் தான் வரும். 3 4 தான் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ 3 4 மட்டும் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கான ஏ. டவுட்டாக நீங்கள் பி கிராஸ் எடுத்து பாருங்கள், இதே ஆன்சர்களும் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஏபி. ஸோ அவ்வளோதான் அந்த சம் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.